அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 9/12/2024 காலை 6 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் ஐஎம்டி ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்ப்போம். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்பது தெற்கு வங்கக்கடலின் மத்திய மேற்கு பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெல்ல மெல்ல நகர்ந்து மத்திய பகுதியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வானிலை அமைப்பு அப்படின்றது இன்றைக்கான வானிலை பார்த்திங்கன்னா நேற்றை போலவே வறண்ட வானிலையாகவும் கடலோர மாவட்டங்களில் மேகமூட்டம் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பெரும்பான்மையான இடங்களில் இன்றைக்கு வறண்ட வானிலையாக நிலவும். நாளை அப்படின்றது பார்த்திங்கன்னா நாளைக்கும் இதே ஒரு சூழ்நிலை நீடித்தாலும் இரவு டெல்டா கரையோரம் மழை பொழிவான தொடங்கும். முதல்ல வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காற்று சுழற்சிக்கு தற்பொழுது காற்றின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து இறங்கி வரும் காற்றானது கடலில் இறங்கி அரபிக்கடல் வழியாக நமது தமிழக கரை ஏறி செயலிழந்து சென்று, அதாவது போய்கொண்டிருக்கின்ற அந்த சோமாலியா கடற்கரை நோக்கி போன அந்த ஃபேஞ்சல் செயலிழந்த புயலானது அந்த காற்றை திசைப்போக்கு பார்த்திங்கன்னா கடல் ஊடாக பயணிக்க செய்து ஓரளவுக்கு வெப்பமடைந்து மீண்டும் அந்த குளிர்ந்த வெப்பமடைந்த காற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தருகிறது. இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரும் வெப்ப நீராவி காற்றானது தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நிகழ்வுக்கு செல்வதால் இதற்கு ஒரு அளவான நீராவி காற்று மட்டுமே அதன் ஊடாக பயணிக்கிறது. அதுபோல் கிழக்கு காற்றின் வருகையாலும் மற்றும் வட இந்திய குளிரலை தற்பொழுது வடகிழக்கு புறமாக இருக்கின்ற அந்த கடற்பகுதியிலிருந்து வடகிழக்கு காற்றும் பயணிக்க செய்கிறது. இது போன்ற ஒரு காற்று அமைப்பு உள்ளதால் கண்டிப்பாக இதன் தீவிரம் சற்று இப்பொழுதைக்கு அது ஏற்படாத வகையில் அமைப்பு இருந்தாலும் அது எப்படி அதாவது நீரோட்டத்தின் வலுவை பொறுத்து மீண்டும் அது இலங்கையை கிட்ட வரும்பொழுது கண்டிப்பாக காற்றின் திசை போக்கு மாற்றி அமைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல கனமழை, அதீத கனமழை அப்படின்ற மாதிரி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைப்பாட்டில் அது அளவான மழை, ஒரு பாதிக்கக்கூடிய மழை இல்லை அப்படின்ற மாதிரி, ஆனால் மழை அதிகமாக அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மழை அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு. மற்றபடி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே அங்கே மழைப்பொழிவுன்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு. அதுக்கு ஒரு ஏதுவான மழைப்பொழிவாகத்தான் இந்த சுற்று தெரிகிறது. அடுத்த சுற்று இதைவிட சற்று தீவிரம் கூடும். ஏன்னா இது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை அடைந்தாலும் அதற்கு அடுத்த நிலையை அப்படின்ற மாதிரி எட்டுவதற்கு அந்த இலங்கையை ஒட்டி வரும்பொழுது நான் ஏற்கனவே இந்த நீரோட்ட படத்தை இணைச்சிருப்பேன் பாருங்கள். அந்த நீரோட்டம் வலுவாக உள்ளதால் அந்த நீரோட்டத்தை பிடித்து விட்டால் அது சற்று கொஞ்சம் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தீவிரமடைந்தாலும் அது வடக்கு சற்று முன்னேறி வட இலங்கையை ஒட்டி போனாலும் அங்கே பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைக்கு சூழ்நிலைக்கு கடல் சார்ந்த வெப்பநிலை எப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இது பயணித்து கொண்டிருக்கும் அந்த வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இது கடலில் பார்த்திங்கன்னா 27, 28, 29 அப்படின்ற மாதிரியே கிட்டத்தட்ட இலங்கையை ஒட்டியே 28 டிகிரி செல்சியஸ் நிலவி வருகிறது. அதை ஒட்டி வட இலங்கைக்கு முற்பட்டு போனால் அங்கு 27 டிகிரி செல்சியஸாக நமது கரையோரம், தமிழக கரையோரம் நிலவி வருகிறது. இது இலங்கை ஊடாக பயணித்து கண்டிப்பாக அது மன்னார் வளைகுடா அப்படின்ற மாதிரி, அதாவது பாக் ஜலசந்தி வழியாக அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. எது எப்படியோ கண்டிப்பாக மழைப்பொழிவானது கண்டிப்பாக வட மாவட்டங்களில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்குமே இந்த சுற்றால ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. இது அளவான மழையாகவும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் அதீத மழை அப்படின்ற மாதிரி ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் கனமழைன்றது உறுதி. அதாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் நல்ல மழை அப்படின்ற மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் போய் சென்று பிடித்தாலும் அங்கு ஒரு அளவான மிதமான மழை, அதாவது விவசாயத்திற்கு ஏதுவான ஒரு மழையாக இருக்கும். அடுத்த நிகழ்வானது பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல கனமழை முதல் அதீத கனமழைன்றது வாய்ப்பு அப்படின்றது அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்து, அடுத்தடுத்த கால சூழ்நிலைகளை பொறுத்து கண்டிப்பாக அமையும். ஆனால் அது தீவிர நிகழ்வாக அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு தீவிரம் அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் அப்டேட்ஸ் பண்ணுவோம். வானிலை எப்பொழுதுமே மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் என்னென்ன சொல்கிறேன்றது தெரியும். வானிலையோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.